நம்ம கோயில் சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய தோப்பா சுவாமி என்னும் மல்லிகேஸ்வரர் திருக்கோயில். எதனால் தோப்பா சுவாமி என்னும் மல்லிகேஸ்வரர் திருக்கோயில்னாக்க, தோப்பா சுவாமிகள்னு சொல்லக்கூடிய சித்தர் திருச்சியிலிருந்து அந்த பிரிட்டிஷர் காலத்தில் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இராணுவத்தில் பணிபுரியும் பொழுது திருஞான சம்பந்தரோட ஞானம் கிடைத்து அதற்கு பிறகு அங்கிருந்து அப்படியே சுவாமிகள் ஒவ்வொரு ஆலயங்களாக பூஜை பண்ணிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரச்ச நம்ம அசோக் நகர் மல்லிகேஸ்வரர் கோயிலை வழிபட்டு இந்த கோயிலை ஸ்தாபிதம் பண்ணதாக சொல்லப்படுறது. மேற்படி இங்கேன்னு இல்லாமல் மயிலாப்பூர், சென்னை மாநகரத்தில் நிறையா இடங்களில் தோப்பா சுவாமிகள் வழிபட்ட ஸ்தலங்கள் இருக்குது. அது போக வேலூரில் இருக்கக்கூடிய சைதாப்பேட்டைன்னு சொல்கிற இடத்துல அவரோட ஜீவ சமாதி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தில் அவரோட ஜென்ம நட்சத்திரமாக சொல்லப்படுறது. அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் நம்ம கோயிலில் தோப்பா சுவாமிகளுக்கு குரு பூஜை ரொம்ப சிறப்பாக நடக்கும். நம்ம மல்லிகேஸ்வரர் கோயில் ரொம்ப விசேஷமான பிரசித்தியான கோயில். மோட்ச அர்ச்சனை, அதுபோக 7 பிரதட்சணம், இப்படி நிறையா விசேஷங்கள் நிறைந்த கோயிலாக இருக்கக்கூடியது நம்ம மல்லிகேஸ்வரர் திருக்கோயில். தோப்பா சுவாமிகள் வழிபட்ட ஸ்தலமாக இருக்கக்கூடியது நமது தோப்பா சுவாமி என்னும் மல்லிகேஸ்வரர் திருக்கோயில். முழு வீடியோ நம்ம லேண்ட்மார்க் சேனல்ல இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.